ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம் சார். 2 நாளா இந்த மத்திய நிதியமைச்சரிடம் GST தொடர்பாக கேள்வி எழுப்பியதும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் அது மன்னிப்பு கோரியதும், அன்னபூர்ணா உணவகத்தின் கோவை அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் அவரை பற்றிய செய்திகளாகவே இருக்குது. நேற்று அது வேறொரு டைமென்ஷனுக்கு போயிடுச்சு. அவரை அவமானப்படுத்தி விட்டார்கள். அவரை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்து அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவை திரும்பவும் மக்களிடத்துல சுற்றுக்கு விட்டு அவரை அவமானப்படுத்தி விட்டார்கள். அது அவரை மட்டும் அவமானப்படுத்தல, அவரை போன்ற உணவகங்களை நடத்துபவர்கள் அனைவரையும் அவமானப்படுத்தி விட்டார்கள். தமிழர்களை அவமதித்து விட்டார்கள், தமிழ்நாட்டை அவமதித்து விட்டார்கள்னு பல்வேறு வளர்ச்சி நிலைகளுக்குள்ள போய் அது பெரிய சர்ச்சை ஆகிடுச்சு. பெரும்பாலும் நேற்று ஊடகங்கள் பிரைம் டைம் டிஸ்கஷன்லயும் கூட அதைத்தான் எடுத்துக்கொண்டார்கள். அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தியும் கார்கேயும் கூட தலையிட்டாங்க. ஆமா, அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இவங்க நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்க. மீட்டிங்க்கு வந்தவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு அவங்களுக்கு நல்ல உரிமை இருக்கு. அந்த கருத்தை வந்து அவர் வந்து சொல்லும் பொழுது கொஞ்சம் நகைச்சுவை உளையோட, ஆனா உண்மையான சிரமங்கள் அத்தனையும் அவர் வந்து சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் வந்து இவங்க வானதி சீனிவாசன் அங்கே மேடையில் இருந்தாங்க. அவர் சொன்னாரு, இந்த அம்மாவே என்னைய வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்க, என்ன நீங்க விதவிதமா வரி போடுறீங்களேன்னு. ஆனா வரி ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இருக்கே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கமா சொன்னாரு. ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டது இந்த பன்னும் உள்ள கிரீமும் தான். வெறும் பன் கொடுத்தா அதுக்கு GST இல்லை, உள்ள கிரீம் வச்சு கொடுத்தா அதுக்கு 18% போடுறீங்க. இது என் கம்ப்யூட்டரே தடுமாறுது. ஒரு 4 பேர் குடும்பத்தில் வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஒன்றுக்கு 5%, இன்னொன்னுக்கு 18%, இன்னொன்னுக்கு வரி இல்லை. இந்த மாதிரி இருக்க தடுமாற்றமா இருக்குன்னு சொல்லி அவர் விவரமா சொன்னார். நல்லா தான் சொன்னாரு. 2 பேருமே இவங்க நிர்மலா சீதாராமன் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. வானதி சீனிவாசனும் வந்து எந்த ரியாக்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் 2 விஷயங்கள் நடந்தது. வானதி சீனிவாசன் வந்து தன்னுடைய பேட்டி ஒன்று சொன்னாங்க, நான் அந்த கடையில் போய் ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னாங்க. அப்படி இருந்தால் அது அப்பயே சொல்லியிருக்கலாம், சிரிச்ச முகத்தோடய சொல்லியிருக்கலாம். நீங்க என்னை பிடிச்சி இழுத்து விடுறீங்க அனாவசியமா, நான் ஒன்றும் உங்க கடையில் ஜிலேபி சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி, அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்நியாரம் சொல்லாம அதுக்கப்புறம் சொன்னா அது வந்து ஆஃப்டர் தாட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்புறம் இன்னொன்று, இவரை கூப்பிடுறது அவரா போனாருன்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அவரா போயிருந்தாலும் இருக்கலாம், அப்படியும் போயிருக்கலாம். ஒருவேளை அவங்க தப்பா எடுத்து கொடுக்காரு, நான் பிசினஸ் பண்றவன், எனக்கு எதுக்கு அனாவசியமான விரோதம் அப்படின்னு நினைச்சு அவர் போயிருந்திருக்கலாம். போய் அவருடைய பெருந்தன்மையில வந்து அவர் வந்து இதை நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட மாதிரி கேட்கணும்னு நினைச்சு அவர் போயிருக்க மாட்டார். தன்னிலை விளக்கத்துக்காக போயிருக்கலாம். அவர் ஏதோ சாதாரணமான ஆள் இல்லையே, வணிக சங்க, இந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவராக இருக்காரு, பெரிய பொறுப்பெல்லாம் உள்ள ஒரு ஆளு. இப்ப இதுக்கப்புறம் நடந்தது 2 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரியது. ஒண்ணு, அப்படி ஒரு பிரைவேட் மீட்டிங்கை இவங்க வந்து வீடியோ எடுத்து அதை வந்து வெளியில விட்டு கெக்கலித்ததுன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அது மாதிரி கெக்கலித்தது. அவரை மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம், பாத்தீங்களா, நம்மகிட்ட எல்லாம் இது நடக்காது. அப்போ ஒரு மீட்டிங்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய குறைபாடுகளை, உங்களுடைய மனக்குறைகளை சொன்னா அது வந்து சொல்லக்கூடாது. மீட்டிங் எது கூப்பிட்டுருக்கோம்னா, இந்த நாட்டில் வந்து மந்திரி நமது மாநகர் தண்ணில் மாதம் மாறி பொழிகின்றது அப்படின்னு சொல்றதுக்கு தான் மீட்டிங் கூப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. இதுல திரு அண்ணாமலையுடைய அறிக்கை வந்து இன்னும் வருத்தத்துக்கு. அவர் வந்து மன்னிப்பு கேட்க வச்சதை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லல, அதை வீடியோவை போட்டுதான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்களுடைய மனக்குழப்பங்கள் அல்லது அவர்களுடைய மனநிலைகள் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயகத்திற்கும் அதற்கும் சற்றும் தொடர்பில்லாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதை தவிர வேற சொல்றதுக்குள்ள ரொம்ப வருத்தத்திற்குரியது. இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி அப்போதே வானதி சீனிவாசன் தலையிட்டு, நீங்க ஏன் அனாவசியமாக இந்த மாதிரி பேசுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லையேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஆனா அவரு சுவாரஸ்யமாக பேசுவதாக நினைச்சு கொண்டு அசட்டுத்தனமாகவே கூட பேசியிருக்கலாம். அவங்க வராத அவங்கள ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டு பேசியிருக்கலாம். ஆனா அது வந்து எங்கேயோ அடுத்த நாள் வந்து பத்திடுச்சு. அது வைரலான உடனே, அதை எல்லாரும் பயன்படுத்த தொடங்கிய உடனே கோயம்புத்தூர்லயே நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக கடுமையான கேள்விகளை கேட்டாங்க அப்படின்னு வைரலான உடனே அவங்க வந்து அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவரே கூட, அதாவது எல்லா பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்துட்டு பேசினா
அவரே கூட நான் அவங்க கிட்ட தப்பா போயிடுச்சு, நான் சாதாரணமா தான் பேசினேன், ஆனா அது தப்பா போயிடுச்சு, வேற எல்லாரும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்திட்டாங்க, அது உங்களுக்கு ஹெட் ஆயிருந்ததுன்னா ஐ ஃபீல் சாரின்னு சொல்றதுக்காக நான் அவங்கள பார்க்கணும்னு அவர் அடுத்த நாள் கேட்டு இருந்திருக்கலாம். ஆனா வந்த பிறகு நடந்தது எல்லாமே தான் பிரச்சனை ஆகுது. அதுக்கு வீடியோ எடுத்தது அதை வெளியில போட்டது. ஆமா, இது ஏதோ யாருடைய ரூமோ இல்ல வேற யாரோ வந்து வீடியோ எடுத்திருக்க முடியாது. அவர்களுக்கு மிக நெருக்கமானவங்க மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ள வந்திருக்க முடியும். அவங்க தான் எடுத்திருக்க முடியும். அவங்க தான் வெளியிட்டிருக்கவும் முடியும். படிக்க போனவரையும் படிப்பை கெடுத்து அவரையும் இங்க வந்து தலையிட்டு வீடியோ போட்டது தப்பு தான், எங்க ஆட்கள் போட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் படிக்கிறத பத்தி சொன்னா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அவரு இவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருக்கேன்னு சொன்னா கிண்டல் பண்றாங்க. இப்ப அவர் சீரியஸா பொலிட்டிக்கல் சயின்ஸே படிக்க போறேன்னு சொன்னா அங்க அவரை படிக்க விடாம வேற தொந்தரவு பண்றாங்க. அப்புறம் ராஜா வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அது ஒரு விளக்கம் யாரோ பத்திரிகையாளர் கேட்டபோது, ஏற்கனவே இல்லாத ஒண்ணு இல்லை, ஏற்கனவே இருந்தது எல்லாத்தையும் சேர்த்துதானே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். அப்போ இதை ஏற்கனவே இல்லாம இருந்து இப்போ புதுசா இவங்க போட்ட மாதிரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓரளவுக்கு அது உண்மைதான். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ங்கிறது இதுக்கு முந்தைய சேல்ஸ் டாக்ஸ் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து எடுத்து அல்லது பறித்துன்னு சொல்லலாம். ஒன்றிய அரசு வந்து அந்த அதிகாரத்தை தன் கையில வச்சுக்கிட்டாங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ற இடத்துல வந்து சேல்ஸ் டாக்ஸ் இருந்ததில்லை. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து சேல்ஸ் டாக்ஸ் வந்து சாப்பிட்ற இடத்துல போட்டதில்லை. அந்தந்த பொருட்கள் வாங்கும்போது சேல்ஸ் டாக்ஸ் இருக்கும். அந்தந்த பொருட்கள் வாங்கும்போது அது கடைக்காரங்க வந்து அந்தந்த சேல்ஸ் டாக்ஸோட பில்லு வந்து கட்டிட்டு வந்துருவாங்க. இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். ஆனா சாப்பிட்ற இடத்துல வந்து இந்த ஐட்டத்துக்கு 5%, இந்த ஐட்டத்துக்கு 18% அப்படின்னு சொல்றது வந்து பயனாளிகளை துன்புறுத்துறது தான், ஹெராஸ் பண்றது தான். அதனால இது வந்து இப்ப இதுல வந்து துபாயில வந்து ஜிஎஸ்டி இருக்கு, யூனிஃபார்மா வந்து 5% வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த நாட்டுல மட்டும்தான் இத்தனை நிலைகள் வைத்து 0, 5, 18, 28 அப்படின்னு 4 நிலைகள் வைத்து அதுல வந்து ரொம்ப அத்தியாவசிய பொருட்கள் சிலதுக்கு வந்து 28% போடுறாங்க, அல்லது 18% போடுறாங்க அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி நடைமுறை வந்து ஆளாகி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மைதான். அதை வந்து பரிசீலனை ஒழிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே இருந்தது தானே நாங்க போட்டோம், இப்படியெல்லாம் அரைகுறை உண்மைகளை சொல்றதுங்கிறது வந்து சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். மக்களை குழப்புவதாகத்தான் இருக்கு. அதாவது பல முனைகள்ல வரி போட்டாங்க, அந்த பல முனை வரிகளை நீக்கி ஒரே ஒரு இடத்துல வரி போடுறோம் அப்படின்னு தானே சார் முதல்ல சொன்னாங்க. இப்போ வந்து ஸ்வீட்ல வந்து ஏதோ ஒரு மாவு தேவைப்படுகிறது அல்லது சுகர், அதுக்கப்புறம் சுகர் தேவைப்படுகிறது, அப்புறம் இன்னொன்று தேவைப்படுகிறதுன்னு 3 இன்கிரீடியன்ஸ் இருந்ததுன்னா இந்த 3க்கும் ஸ்வீட்ல வரும்போது மட்டும்தான் வரி வருதா? அதுக்கான ஜிஎஸ்டி தனியாக இவங்க அதை வாங்கும்போது வருவது இல்லையா? வாங்கும்போதும் வருது, இதுலயும் வருதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா தெரியல. அதான் அப்படி இருந்ததுன்னா என்ன பலன்? ரா மெட்டீரியலா வரும்போது ஒரு வரி, அது ப்ராடக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வரி அப்படின்னு தானே வருது. உணவுப் பொருட்கள்லயே இவ்வளவு இதுதான் வரி பயங்கரவாதம்னு ராகுல் காந்தி சொன்னாரு. ராகுல் காந்தி சொன்னார்னா அது வந்து உடனே அவரை பயங்கரவாதி ஆக்கிடுவாங்க, பயங்கரவாதி என்ன சொல்லிடுறாங்க. பயங்கரவாதி என்கவுண்டர் பண்ண மாதிரி அவரை என்கவுண்டர் பண்ணணும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு அப்படின்னே ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அதை மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் வந்து பரவலாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதையே அவங்க வந்து தவிர்த்திருக்க முடிந்தால் தவிர்த்திருக்கலாம். ஆனா அது அவங்க எதிர்பாராத விதமாக அவங்களை திருப்பி தாக்கியது அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, இது எல்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக போயிருச்சு. அதான் இது எதிராக போகுங்கிறது கூட புரிஞ்சுக்கிட முடியாத அரசியல் புரிந்துணர்வு இல்லாதவங்களாவா இருக்காங்க. இந்த மாதிரி ஒண்ணு வந்து ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்ப ஒரு இவர் பேரை சொல்ல விரும்பல, ஒருத்தர் வந்து மறுபடியும் ஏடிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணும்போது ஜெயலலிதா வீட்டுக்கு போனாரு, குடும்பத்தோட போனாரு, என்ஜான் இதா வந்து நமஸ்காரம் பண்ணாரு. மறுநாள் எல்லா பேப்பர்லயும் அந்த போட்டோ வந்தது. அவர் எதிர்பார்க்கல, ஆனா போட்டோ வந்தது. அது அவரை கேவலப்படுத்துறதுக்காகன்னு செஞ்சதுதான். அதாவது நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன், இவங்கெல்லாம் என்கிட்ட எங்க நிக்கிறாங்கன்னு சொல்லி காண்பிக்கணுங்கிறதுக்காக செஞ்சதுதான். அது வந்து அது ஒரு எதேச்சாதிகாரத்துடைய அருவருப்பான வெளிப்பாடு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது படிச்சவங்க விவரமானவங்க பல பேர் அப்படி நினைச்சாங்க. ஆனா இந்த ஜெயலலிதா ஃபாலோவர்ஸ் வந்து எங்க அம்மா சாதாரண ஆளு தெரியுமா, அங்காள பரமேஸ்வரி, நினைச்சானா எவன் வந்து அங்க வந்தானா கால விடுறது ஒரு வழி இல்லை அப்படின்னு பெருமையா பேசுனவங்க இருக்காங்க அதுல வந்து. ஆனா ஒரு நாகரிக சமுதாயம் அப்படிங்கிறதுல அது தேவையா? இவர் முதல்ல காலில் விழுந்தது தேவையாங்கிறது அது அவருடைய சொந்த இது, அதை நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் அப்படி விழுந்தாருங்கிறது அவருடைய சொந்த முடிவு.
ஆனா அதை வந்து பத்திரிகைகளை போடணும், முன்பக்கத்துல எல்லா பத்திரிகைகளையும் வந்து அதை போட்டு அவர் வந்து அவமானப்படுத்துறதுங்கிறது எந்த விதத்துல சரியாகும். அதே மாதிரி தான் இதுவும் அவராகவே வந்தாருன்னே வச்சுக்குவோம். நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம், நமக்கு எதுக்கு அனாவசியமான தொந்தரவு, இப்படியெல்லாம் இது வந்து வைரல் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலையே, அதனால அதன் தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி போயிருந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறது காரணம், வீடியோ எடுத்தது இவங்களுடைய ஆளுங்க. தேவர் ப்ரிப்பேர்ட், தேவர் வெல் ப்ரிப்பேர்ட்னா ஒருவேளை அவங்களே கூப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு சந்தேகம் வருது. அல்லது அவர் சொன்ன உடனே சரி வர்றாருல நம்ம வீடியோ எடுத்துரும் டிசைட் பண்ணிருக்கலாம், அவசர அவசரமா வீடியோ அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க ஆட்கள் தான் வீடியோ எடுத்தாங்க, அதுல சந்தேகமே ஒரு கிடையாது. அது ஒரு தட்டையான புரிதல் அப்படின்னு கொள்ளலாமா சார்? ஏற்கனவே அவர் கேள்வி கேட்டது வைரல் ஆச்சு, இப்ப மன்னிப்பு கேட்டதும் வைரல் ஆகட்டும், அதுதான் அவருக்கு நாம கொடுக்கிற பரிசு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அதை பண்ணாங்க, அது அவங்களையே திருப்பி தாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ளலாமா? புரிந்து கொள்ளலாம். கிராமத்துல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஊர் பெரியவங்க வந்து தன்னிலை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த கிராம மாடியிலேயே வந்து ஒரு பழமொழி உண்டு, மானம் கெட்டவன் ஊர் பெரிய மனுஷன் அப்படிம்பாங்க. ஊர் பெரிய மனுஷனுக்கு மானம் அவமானம்லாம் கிடையாதுப்பா, இருக்கக்கூடாது, அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால ஒரு அமைச்சர் வந்து இது மாதிரி தன்னை ஒரு விமர்சிச்சாருங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு தூரத்துக்கு போகணுமா? அல்லது அவர் கெட்டிக்காரத்தனமாக விமர்சிச்சாருன்னு நம்ம எடுத்துக்கணும். நகைச்சுவை ததும்ப அவர் சொன்னதுனாலதான் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வைரலா பரவுச்சு. அது ஒரு கெட்டிக்காரத்தனம் தான். அப்படியே இருந்தாலுமே நான் சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி திமுக பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார் இதுல, தெற்கு தமிழ்நாட்டுல. அவர் வந்து ஒரு தடவை வந்து பேசினாரு. ரொம்ப பாமரத்தனமா பேசுவாரு, பாமரர்களை ஈர்க்கிற விதத்துல அவருடைய பேச்சு வந்திருக்கும். அவரும் சொன்னாரு, லேசுப்பட்டவன் இல்லையா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பையன், தகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தகர ஒண்டியில கண்டுபிடிச்சவையா அப்படின்னாரு. இதை எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் சிரிச்சாங்க. அத நல்ல எவ்வளவு நகைச்சுவை பேசுறாரு பார்த்தேன்னு சிரிச்சாங்களே ஒழிய, என்னை இவ்வளவு கேவலப்படுத்திட்டேன்னு யாரும் நினைக்கல. அப்படின்னு பார்த்தா காமராஜரையோ கலைஞரையோ எப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க? அல்லது அண்ணா மேலே என்ன பெரியார் மேல நடத்தாத தாக்குதல்களா? எப்படிப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு? அதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து அஃபென்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா? அஃபென்ஸ் எடுத்தா பொது வாழ்க்கையில வந்து இருக்க முடியாது. இது தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி இருந்தா அது தவறு. திருமதி நிர்மலா சீதாராமன் மேலேயோ இவங்க வானதி சீனிவாசன் மேலேயோ தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தியிருந்தா அது தவறு. அப்படிப்பட்ட தாக்குதல் எதுவுமே நடக்கலையே. உங்களுடைய ஜிஎஸ்டி எங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் கொடுக்குதுன்னு தான் சொல்றாரு. அவருடைய ரெண்டு விஷயம் சார், நீங்க இப்ப சொல்லும் போது மனசுக்கு தோன்றது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அவர் பேசியது ஒரு கனெக்ஷனை பார்க்கக்கூடிய, அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுக்குது. ஜிஎஸ்டியால அவர்கள் படுகின்ற துன்பங்களை அவர் ரொம்ப நகைச்சுவையாக சொல்றாருங்கிறதுனால ஒரு கனெக்ட் கிடைக்குது அதுல. அதனால அது பரவலாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வு. ரெண்டாவது, அதுல அவங்க வந்து ஒரு நேரேட்டிவ் ட்விஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, ஜெண்டர் பயஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்ததாக. பெண் எம்எல்ஏவை நீங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு அமைச்சர் இவங்களாக கொடுக்கிற ட்விஸ்ட். அது பெண் எம்எல்ஏன்னு சொல்லி அவர் சொன்னாரு. இவங்க பெண்ணா இருக்கிறதுனால பாருங்க எங்களை வந்து தொந்தரவு கொடுத்துறாங்கன்னு சொன்னாரு. அதான் அந்த பெண் எம்எல்ஏன்னு ட்விஸ்ட் கொடுக்கறதும், அதுவும் அவங்க எதிர்பார்த்த பலன்களை அவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் இதற்கு முன்னால எடப்பாடி பழனிசாமியை பத்தி கடுமையாக பேசும்போதோ அல்லது பத்திரிகையாளர்களை கேவலமாக பேசும்போதோ இழிவுபடுத்தி பேசும்போதோ, நீங்க தவறு செய்தது தவறுக்கு மன்னிப்பு கேட்பீங்கன்னா இது வரைக்கும் நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப போல்டா ஒரு முகம் காட்டிய தமிழ்நாடு பாஜக தலைவர் இப்போ இந்த பிரச்சனைக்கு எங்க ஆட்கள் செய்தது தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையிலேயே இப்பதான் ஒரு தவறென்று உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கிறாருன்னு நினைக்கணுமா, இல்லை இதுக்கு பின்னால வேறு ஏதேனும் அரசியல் இருக்கிறதாக புரிந்து கொள்ளணுமா? நான் என்ன நினைப்பேன்னா இது உள்கட்சி அரசியல் நினைப்பேன். வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து இது இருக்குன்னு நமக்கு தெரியாது. கேள்விப்பட்டதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு நல்ல ஒற்றுமை கிடையாது. அது தவிர்க்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே டர்ஃப். வானதி சீனிவாசனும் கோயம்புத்தூர்ல வந்து அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். இவரும் வந்து கோயம்புத்தூரை தான் தன்னுடைய பலமாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு அண்ணாமலையும். அதனால அங்க வந்து தனக்கு தங்கு தடை இல்லாத அதிகாரம் இருக்க வேண்டும், தனக்குன்னு சொல்லி கட்சிக்குள்ள இருந்தே தனக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கல. இதெல்லாம் அரசியல சர்வசாதாரணம், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அதனால இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரா? இது வானதி சீனிவாசனுக்கு எதிராகவும் தொடுக்கப்பட்ட டிங்கு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, இவருடைய தீவிர ஆதரவாளரை
இவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ஹோட்டல் உரிமையாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஆதரவை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியும் இருக்கலாம். ஸோ சார் அதுல டர்ஃப் ஒரே ஏரியா ஒரே டார்கெட் எலக்ட்ரேட்டு, அதுல தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக உள்ளுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் போட்டி நடக்கும் அப்படின்லாம் சொல்றோம்ல. ஆனா அண்ணாமலையோட தான் செந்தில் பாலாஜிக்கு அங்க வரும்போதும் அண்ணாமலையோட தான் அது அந்த முரண்பாடு கூர்மை அடைந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகுது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலையோட தான் அந்த மாதிரி கூர்மையாக போகுது. எடப்பாடி பழனிசாமிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இந்த முரண்பாடு கூர்மை அடையல. எடப்பாடி பழனிசாமிக்கும் வானதி சீனிவாசனுக்கும் இந்த முரண்பாடு கூர்மை அடையல. எடப்பாடி பழனிசாமிக்கு செந்தில் பாலாஜிக்கும் வானதிக்கும் இந்த மாதிரி முரண்பாடு கூர்மை அடையல. ஆனா மற்ற 3 பேரோட பிரச்சனை வரும்போதும், இந்த 3 பேரோட பிரச்சனை வரும்போதும் அண்ணாமலையோட வரும்போது மட்டும்தான் அது ரொம்ப கூர்மை அடையுது, அல்லது இந்த நார்மல் லெவலை விட கீழே இறங்கி போகுது அந்த முரண்பாடு. அப்போ கோளாறு எந்த பக்கத்துல இருக்கிறதாக மக்கள் கன்சீவ் பண்ணுவாங்க? ஒரே ஒரு வரி தான் பதில் சொல்ல முடியும். The young man is in a great hurry. ரொம்ப அவசரப்படுறேன். அது போக அந்த பிரைவேட் மீட்டிங்ஸ் வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிற பண்பாடு எப்படி சார்? அதை வெளியிடுவது அது பண்பாடு இல்லை முதலில். அது அநாகரிகம். அது பூஜையாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, படுக்கை அறையாக இருந்தாலும் சரி, சந்திப்புகளாக இருந்தா ஹோட்டல் அறைகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இத வேற எப்படித்தான் கண்ட்ரோல் பண்றது? இது சமீப காலத்துல ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. முன்னால ஏதோ ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் இப்போவாது நடக்கும், இப்போ அது நடக்கிற எல்லாமே ஸ்டிங்கா தான் தெரியுது. அரசு நிர்வாகத்துல ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணுவாங்க, காவல்துறை மூலமாக, உளவுத்துறை மூலமாக பண்ணுவாங்க. அது அரசுடைய ஸ்திரத்தன்மையை, அதன் மூலம் நாட்டுடைய ஸ்திரத்தன்மையை கெடுக்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுன்னா, அதுல ஒருத்தர் சம்மந்தப்பட்டவர் கொஞ்சம் வீக்கா இருந்தாருன்னா அந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி தனியா அவரை கூப்பிட்டு தம்பி வசதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு தெரியும் இது மாதிரி நடக்கிறது உண்டு, எல்லா நாடுகள்லையும் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ஆனால் அங்கேயும் அவைகளை பொது வெளியில் வெளியிடப்பட மாட்டாது, அங்க கூட செய்ய மாட்டாங்க. இப்போ இங்க பண்றது இது அரசின் நன்மைக்காக இந்த ஸ்டிங் ஆபரேஷன் எதுவுமே, இங்க நடந்த ஸ்டிங் ஆபரேஷன் எதுவுமே செய்யல. இது தனிப்பட்ட நன்மைக்காகவோ தனிப்பட்ட கோபத்தை தீர்த்து கொள்வதற்காகவோ இந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணுது. இது எந்த விதத்திலயுமே நியாயம் கிடையாது. முதல்ல இதெல்லாம் ஸ்டிங் ஆபரேஷன் தானா? ட்ரெஸ்பாசிங் தி பிரைவசி ஆஃப் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி இல்ல, ஸ்டிங் ஆபரேஷனே அதுக்கு ஒரு லீகல் கவர் கொடுங்க, அது ட்ரெஸ்பாசிங் தானே. இட் இஸ் a trespassing. ஆமா. சரி சார், அதோட அரசியல் எதுவும் செய்யாம இதை இப்படியே விட்டுருங்கன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. அதாவது எல்லாரும்னா அண்ணாமலை, வனமானதி போன்றவர்கள் கேட்கிறாங்க. அது இன்றைக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் யுஎஸ்ல இருந்து திரும்புகிறார் சார். கிட்டத்தட்ட 7611 கோடிக்கு முதலீடு ஈர்ப்போடு முக ஸ்டாலின் இன்று சென்னை திரும்புகிறார் அப்படின்னு நாளிதழில் பெரிய செய்தியாக போட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் சொன்ன டார்கெட் 90% மேல, நான் சொன்ன டார்கெட் $1 பில்லியன், அதுக்கு 90% மேல வந்திருக்குங்கிறது முக்கியமானது. இப்போ ஃபோர்டெல்லாம் இழுத்து மூடிட்டு போகும்னு சொல்லி நினைச்சவங்க மறுபடியும் நாங்க வர்றோம்னு சொல்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னல், சந்தேகமே இல்லாம. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாருங்கிறது நம்முடைய முதல்வரை பத்தி நம்ம ரொம்ப பெருமையா நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப எத்தனை பேர், இப்ப எம்ஜிஆருக்கோ கலைஞருக்கோ ஜெயலலிதாவுக்கோ கௌரவ பட்டம் தான் கொடுக்கப்பட்டது, டாக்டர் பட்டம். ஆனா முன்னாடி டாக்டர்னு சொல்லி சேர்த்துக்கிறதுல யாருக்குமே தயக்கம் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் போடுறாங்க. இவருக்கும் இங்கிலாந்துல ஒரு பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தது. இது யாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஒரு தரம் கூட அதை பத்தி இவர் டாக்டர் ஸ்டாலின்னு போட்டுக்கிட்டது இல்லை. இதுவே ரொம்ப சிறப்பான ஒரு பண்பு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த காரியங்கள் பண்ணும்போது நான் அத்தனை இது 1000 கோடி கொண்டு இத்தனை 1000 கோடி எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் முதலீடுகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன, மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கின்றன, அவ்வளவுதான் சொல்றாரு.
நான் இந்த சாதனை புரிஞ்சுட்டேன், அந்த சாதனை புரிஞ்சுட்டேன்னு சொல்லிக்கிறதே இல்லை. இது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு அடக்கி வாசிப்பதுங்கிறது அரசியல்வாதிகள்கிட்ட அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பண்பு கிடையாது. அது வந்து நம்முடைய முதல்வர் இருக்குங்கிறதே பாராட்டணும். பிளஸ் ஃபாலோ அப் ஆக்ஷன் இவங்க நிச்சயமா எடுப்பாங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. இது வரைக்கும் இவங்களுடைய செயல்பாடு பார்க்கும்போது ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதாவது அவசியம் பாராட்ட வேண்டிய ஒரு அரிய குணங்கள் சமீப காலங்களில், அதாவது சமீப காலங்கள்னா கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல இந்த பீரியட்ல மற்ற பலரிடம் வந்து வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிற தன்மை இருக்கும்போது ஒருவர் மட்டும் அமைதியாக பல வேலைகளை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அதை கவனிக்கிறோம் நம்ம, அதனால அதை பாராட்டுகிறோம். இதையே வந்து சும்மா எளிமையாக போறதையே பாராட்டுறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் கேட்பாங்க. அவங்க கேட்கறவங்க எதை வேணாலும் கேட்பாங்க. அதற்கு பிறகு அந்த ஃபோர்டு மீண்டும் சென்னையில தயாரிப்பு பணியை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்றோம்ல சார். கிட்டத்தட்ட அதுக்கும் 12,000 பேருக்கு வேலை கிடைக்கும். மீண்டும் தொடங்குவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகளை பார்க்கவும் முடியுது. பட் என்ன சூழலுக்காக இங்கேருந்து போனாரு? இங்கேருந்தும் குஜராத்ல இருந்தும் ஆபரேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க. என்ன சூழலுக்காக போனாங்க? இப்போ என்ன வேண்டி வருகிறார்கள்? அந்த போகும்போது என்ன 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 பெனிஃபிட்ஸோட போனாங்களா, அல்லது இங்க யாருக்காவது தீமைகளை இழைத்து விட்டு போனார்களா ஒர்க்கர்ஸ் லெவல்ல? இப்ப திரும்பி வரும்போது அதையெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போறோம்? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசு பொருளாகவே வராமல் முதலீடுகள் கொண்டு வர்றது மட்டும்தான் பேசு பொருளாகுமா அப்படிங்கிற கேள்விகளும் உள்ளூர வருது. ஆமா, சரியான கேள்விகள். இப்போ நோக்கியா போன மாதிரி நேரம் வந்து சரியான ஒப்பந்தம் வந்து சரிவர போடப்படாத காரணத்தினால் நோக்கியா போனது வந்து அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லாமல் தொழிலாளருக்கு பெரிய துயரத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னு தெரியும். அதனால இந்த ஃபோர்டு வந்து இத்தகைய விளக்கங்கள் வந்து அரசு கொடுத்துட்டா அது நல்லா இருக்கும். எதற்காக நான் அந்நேரம் என்கிட்ட சொல்லப்பட்டது, ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ, இன்டர்நேஷனலி தேவர் ஃபேஸிங் எ கிரைசிஸ், மேனுஃபேக்சரிங் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்பட்ட தேவை இருந்ததுன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா போறதுன்னா இங்க உள்ள தொழிலாளர்களுக்கு என்ன செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற பற்றி தெளிவா இருந்ததா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். பல சமயங்கள்ல இந்த அரசு ஒப்பந்தங்கள் வந்து சரியா போடப்படுறது கிடையாது. வேணும்னே இப்போ இதுல வந்து நான் என்விரான்மெண்ட்ல இருந்த போது எங்களுக்கு வந்து இந்தியா பூரா எங்களுக்கு அலுவலகம், அந்தமான் நிக்கோபார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் எங்களுக்கு, லட்சத்தீவுல இருக்கு, எல்லா இடத்துலயும் எங்களுக்கு வந்து அலுவலகங்கள் இருக்கு, இது ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு. அப்போ அங்கே வந்து கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் போட்டுருக்காங்க. நான் நேரம் வந்து நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த டெண்டர் போட்டாச்சு. அந்த டெண்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெண்டர் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து உடனடியாக முன்பணமாக நாங்கள் வந்து 90% கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து 10% வந்து அந்த கம்ப்யூட்டர்லாம் போட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கொடுப்போம். அவன் கம்ப்யூட்டர் வந்து 90% கொடுத்தா அவன் லாபம் எவ்வளோ வேணுமோ அது ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்சிருச்சே, எப்போ அவங்க போய் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் உடனடியே என்ன பண்ணேன், அந்த யார் டெண்டர் லோயஸ்ட் டெண்டரோ அவற்றை வந்து கூப்பிட்டு, உங்களுக்கு நான் இப்போ 25% அட்வான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மீதி பணத்தை வந்து நான் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உடனே சார் அது ஒப்பந்தத்தை மீறின செயல் சார் அப்படின்னாரு. ஆமாம், ஒப்பந்தத்தை மீறின செயல் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணும்போது நான் செக் பண்ணிட்டேன், எங்களுக்கு 2-3 வருஷம் ஆயிருக்கு கம்ப்யூட்டர் வந்து சேர்றதுக்கு. அதனால எங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கணும், சேஃப்கார்டு இருக்கணும், அதனால 25% தான் நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். சார் சார் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒப்பந்தத்தை மீறுறீங்க. நான் அவர் சொல்றது நிஜம்தான், நான் சட்டத்தை மீறினேன். அதுல வந்து நான் சொன்னேன், நாங்க வழக்கு போட வேண்டியிருக்கோம்னாரு. நான் சொன்னேன், வழக்கு போடுங்க. ஏன்னா வழக்கு போட்டீங்கன்னா நீங்க உங்க சொந்த பணத்தை செலவழிப்பீங்க, என் பணம் ஒரு பைசா செலவழியாது, அரசு பணத்தை தான் நான் செலவழிக்க போறேன். ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், யூ கேன் கோ. அதுக்கப்புறம் வந்து நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதனால அரசு உங்களை பத்தி எப்படிப்பட்ட அபிப்பிராயத்தில் இருப்பாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உடனே அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்த்துட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனடியே நான் வந்து என்னுடைய துறை செயலாளர் இருந்தாங்க, மீனா குப்தா அப்படின்னு சொல்லி, அவங்ககிட்ட நான் போய் சொன்னேன். சொன்னோன்னு அவங்க வந்து சரிதான், கொஞ்சம் ஆர்ம் ட்விஸ்டிங் தேவைதான், இல்லைன்னா நமக்கு காரியம் நடக்காமல் போயிடும், பட் யூஆர் அவேர் யூஆர் டிரான்ஸ்கிரஸிங் லா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எஸ் மேம், பட் நம்ம வேற என்ன செய்ய முடியுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லை அவங்க தே கேன் டேக் அ ஸ்டாண்ட், நீ பேசாம வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு போயிருக்க, நீ உண்மையில எந்த தப்பும் வராது, உன் காலத்துல இந்த டெண்டர் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலன்னு சொல்லிட்டு எதுக்கு அனாவசியமா பிரச்சனை கிளப்பணும்னு சொல்லலாம் இல்லையா? சரி நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்ட்டாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க,
அமைச்சருடைய நேர்முக உதவியாளர் வெஸ்ட் பெங்கால் காரனை சேர்ந்து என்னுடைய ஜூனியர் இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், அமைச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி சூழ்நிலை, இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சப்ளை வந்து இவ்வளவு டிலே ஆயிருந்திருக்கு, அதனால வந்து இப்போ இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கிறோம். அதுதான் முக்கியமான வார்த்தை, இப்போ இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு தன்னை இன்வால்வ் பண்ணிட்டாங்க, என்னை சேஃப்கார்ட் பண்றது. உங்ககிட்ட முன்னாடி சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் செக்ரட்டரி இந்த பக்கம் வந்தோடனே இவர்கிட்ட வந்து நேர்முக உதவியாளர்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு, இதை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வரல. அவங்க முக்கி முனகி அதுக்கப்புறம் 25% மட்டும் வாங்கிட்டு, நான் வந்து என்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ரிலீஸ் பண்ணல. என்ன சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததும் ரிலீஸ் பண்ணலன்னு, நீங்க யார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, யாருக்கு கம்ப்யூட்டர் போய் சேருதோ அவர்ல என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவங்ககிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணோம் பணத்தை. வந்து பல டெண்டர் இது மாதிரிங்க. சரி, இதெல்லாம் அறியாமையினால செய்யறது இல்லை, அந்த டெண்டர்ல அப்படி கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்றதுல யாரோ ஒருத்தருக்கு பலன் இருக்கு, அதனாலதான் அப்படி பண்றாங்க. அதனால இது முக்கியமான கேள்வி நீங்க எழுப்புறது வந்து, has the state's interest and the workers' interest been protected? Why did they go? What were the reason? Under what condition they terminated themselves? இதெல்லாம் கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்விகள். அதுக்கப்புறம் சார், இது எப்படி பேசுறதுன்னே தெரியல, அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய தலைநகர் போர்ட் பிளேர காலனிய எச்சங்கள் எதுவும் இல்லாம ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பெயர் மாத்தி விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இல்ல, அந்த தலைநகர் மட்டுமா அல்லது மொத்தமா மாத்தி இருக்காங்களா? தலைநகர் போர்ட் பிளேர் பெயரை தான் மாத்தினதாக சொல்லி போட்டிருக்காங்க, விஜயபுரம், ஸ்ரீ விஜயபுரம். அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இங்கதான் முதல்ல மூவர்ண கொடி பறந்தது, அடுத்து சோழர்களுடைய கப்பற்படை, எதுக்கு எடுத்தாலும் இப்ப நம்ம பேர் இந்த தயிர் சாதத்துக்கு ஊருகாம நம்மளையும் சேர்த்துக்குவாங்க, அதை வச்சு நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டோம் அப்படின்னு. அப்போ இதுக்கு வந்து நீங்க ரெண்டு விதமா வந்து பேர் வந்து வச்சிருக்கலாம். சுபாஷ் நகர்னு வச்சிருக்கலாம், சுபாஷ் சந்திர போஸ் நகர்னு சொல்லி வச்சிருக்கலாம், அது நம்முடைய இந்திய விடுதலை போற டைரக்டா குறிக்கிற மாதிரி. அல்லது சோழருடைய கப்பல் படை இங்க இருந்தது அப்படிங்கிறதுக்காக வச்சீங்கன்னா விசாகப்பட்டினம் வச்ச மாதிரி சோழர் பட்டினம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். அதான் நீங்க சொல்ற லாஜிக் படி வச்சா இந்த ரெண்டுல ஒண்ணு வைக்கலாம். ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. போர்ட் பிளேயர்ங்கிற பேரை மாத்துறது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, அது நிச்சயமா ஒரு கலோனியல் இதுதான். ஆனா அப்படி பார்த்தா உலகத்தின் பல பகுதிகளில் வந்து வரலாறு மறைக்கப்பட்டு விடும். இப்ப இதுல வந்து யார்க்குன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இதுல இங்கிலாந்துல, அந்த யார்க் இடத்துல வந்து அங்கிருந்து போனவங்க தான், அமெரிக்காவுக்கு போனவங்க தான் நியூயார்க் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இடத்துக்கு வந்து பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த யார்க் யூனிவர்சிட்டிக்கு நான் போயிருக்கேன். அந்த எக்ஸிபிஷன்ல வந்து அவங்க காட்டுறாங்க, நார்வேஜியன்ஸ் இங்க வந்து எங்களை கொஞ்ச நாள் ஆண்டாங்க, அவங்ககிட்ட இருந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி பிராக்டிஸ் எல்லாமே நாங்க படிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு அது தெரியாது. அதனால நம்ம வந்து ஒருத்தங்க நம்மளை வந்து ஆண்டிருந்தாங்கன்னா அதுல இருந்து நன்மைகளும் நடந்தது, தீமைகளும் நடந்தது. இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து உண்மையான வரலாறுங்கிறது நன்மை தீமை ரெண்டையுமே சொல்றதா இருக்கும். போர்ச்சுகல்ங்கிற பேரை நீங்க மாத்திரலாம், அதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்டேஷன், தவறான கனெக்டேஷன் இருக்குன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மாத்திரலாம். ஸ்ரீ விஜயபுரம்னு சொல்லி பேர் வச்சுக்கிறது வந்து, இந்த ஸ்ரீ விஜயபுரம்ங்கிறது வெற்றி கண்டது. ஆனா நம்ம அந்தமான் நிக்கோபார்ல போனது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கப்புறம் வெற்றி காணவில்லை இந்தியன் நேஷனல் ஆர்மி. அதனால இது வந்து வரலாற்று கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றதா, இல்லாத ஒண்ணு இருக்கிறதா பேசுற மாதிரி தான். இந்த கூர்கான் ஒரு வில்லேஜ் இருக்குங்க, அது வந்து குருகான் இப்ப மாத்திட்டாங்க, கூர்காவ் காவ் அப்படிங்கிறது வில்லேஜ் அப்படின்னு அர்த்தம். ஏன் தெரியுமா அதுக்கு குருகாவ் அப்படின்னு பேர் வச்சு? குருங்கிறது வந்து என்னன்னா, இந்த கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டி சாறு, அதான் குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் எங்களுக்கு வந்து ஃப்ளட் வந்துருச்சுன்னா உடனடியாக ட்ரை ஃபுட் தான் கொடுப்போம். அந்த ட்ரை ஃபுட் என்னது, அவளும் கருப்பஞ்சாரும் கொடுப்போம். ஏன்னா அது வயிற்ற கெடுக்காது, அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல. ஏன்னா ஏற்கனவே வந்து வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டயரியான்னு சொல்லி வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால. அப்ப இந்த குருங்கிறது கருப்பஞ்சாறு, கருப்பஞ்சாறு அதிகமாக விற்று கொண்டிருந்த ஒரு கிராமம், அதனால அதுக்கு வந்து குருகாவ் அப்படின்னு பேரு. அதை இப்ப இவங்க வந்து குருகாவ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அங்க எந்த குருநாதர் இருந்தாரு? ஸோ திஸ் இஸ் ட்விஸ்டிங் ஹிஸ்டரி. இப்போ இதுலயே வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அது மாதிரி காமராஜ் ரோடுன்னு சொல்லி ஒரு ரோடை மாத்தினாங்க. இதுல மெட்ராஸ்ல வந்து துறைமுகத்துக்கு போற ரோடு வந்து, அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஏதோ துறைமுகம் சம்பந்தப்பட்ட ஒரு பேர் இருந்தது, வெஸ்ட் போர்ட் ரோட ஏதோ ஒன்று இருந்தது. இப்ப காமராஜர் பேர் வைக்கிறதுன்னா அவர் பேரை முன்னாடி வச்சு அந்த இதை, இட் ஹஸ் a geographical connotation, அதை நீங்க ஏன் குலைக்கிறீங்க? அந்த ஜியோகிராஃபிக்கல் ரீட்டைன் பண்ணிருக்கலாம். அது மாதிரி இவங்க பேர் வைக்கல, கொஞ்சம் யோசிச்சு வைக்கலாம். அந்நிய நாட்டு இது இருந்தது, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால வேற பேர் வைக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு நீங்க பேர் வைக்கலாம். ஸ்ரீ விஜயபுரம்ங்கிறது பொருந்துமா, முழுக்க பொருந்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பொருந்தாது. இந்திய வரலாற்றுல வந்து ஐஎன்ஏ அந்த அவ்வளவு தீரமிக்க அந்த ஐஎன் சோல்ஜர்கள் வந்து மான்சூன் மழையினாலும்
ஜப்பானியர்கள் அந்த நேரத்தில் பின்வாங்கிட்டதுனாலையும் ஜப்பானியர்களிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கல, பலவித காரணங்கள்னால அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது வந்து உண்மை. அவ்வளவுதான். அதாவது நீங்க சொல்லும்போது ஜென்யூனா பொலிட்டிக்கலாக காலனியம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா எப்படி தவறானது அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிந்து கொள்ளணும். சோசியலா அந்த காலனிய அரசு வந்து எவ்வளவு தூரம் அடித்தட்டு மக்களை முன்னேற்றியது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். அந்த அந்த ரெண்டுக்கும் பொலிட்டிக்கலா தப்பாகவும் சோசியலா கரெக்டாகவும் ஒரு வேலை இருக்கு அதுக்குள்ள. ஏதாவது ஒன்றை அதிகமாக தூக்கிட்டா அது அந்த பேலன்ஸ் வந்து தவறி போகுது. நான் சென்னையில் சொன்ன நார்த் பீச் ரோடுங்கிறத காமராஜர் சாலைன்னு மாத்திருக்காங்க. நம்ம வந்து காமராஜர் நார்த் பீச் ரோடுன்னு வச்சிருந்திருக்கலாம், காமராஜர் பேரை முன்னாடி வச்சு. இந்த நார்த் பீச்சுங்கிறது இட்ஸ் கனெக்டேஷன், ஜியோகிராபிக்கல் கனெக்டேஷன். அவசரப்பட்டு நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இப்ப இதே வந்து அண்ணா சாலையை வந்து அது மவுண்ட் ரோடுங்கிறது காரணம், அது ஒரு மலையை நோக்கி குன்றை நோக்கி சென்றது அப்படின்னு தான் மவுண்ட் ரோடுன்னு பேர் வச்சிருந்தாங்க. அண்ணா மவுண்ட் ரோடு, அண்ணா குன்று சாலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம், அண்ணா சாலைன்னு சொல்லி வைக்கிறது பதிலாக. இது கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி யோசனைகள் வரலாம். யோசிக்காமலே ஒரு செய்தி சார், அது 30 நிமிஷத்தை தாண்டிட்டாலும் அதை மட்டும் பேசிட்டு நிறைவு செய்யலாம் சார். ராகுல் காந்தி வெளிநாட்டுல இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாருன்னா அவங்க பாட்டி கதை தான் அவங்களுக்கும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியில உள்ள ஒரு பிரமுகர் தர்விந்தர் சிங் மார்வா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறதாக ஒரு தமிழ் நாளிதழ்ல ஒரு செய்தி இருக்குது. அலாமிங்கா இருக்கு. என்ன கல்ச்சர்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியல. யாரோ ஒருத்தர் பேசுறாரு, மற்றவங்க எல்லாம் பேசல அப்படின்னு அதை நீங்க பெரிதாக்குகிறீர்கள் அப்படின்னு பாஜகல இருந்து சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அப்ப சொன்னவர்கள் மேல எதையும் சீரியஸா நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா அது செய்தி மட்டும் ஒரு நாளிதழ்ல இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர், எம்பியோ அமைச்சரோ, அவர் வந்து சொன்னாரு ராகுல் காந்தி இந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்லி சொன்னபோது தன் ஜாதியை பத்தி தெரியாதவன் மற்ற ஜாதி கணக்கெடுப்புன்னு சொல்லி கேட்கிறாரு. இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு சொல், எவ்வளவு கீழ்த்தரமான சொல். இதுக்கு பிரதம மந்திரி சரியாக பதில் உரைத்தான்னு சொல்லி பிரதம மந்திரி அதை சுட்டிக்காட்டி சந்தோஷப்பட்டாருன்னா நம்ம எங்க இருக்கோம்? அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அவங்கள பொறுத்த மட்டும் இது ரொம்ப கரெக்டு தான். இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப கரெக்டு தான். நமக்கு தான் துடிக்குது, பதறுது. ஏன்னா இது எங்க கொண்டு போய் முடியும் நமக்கு தெரியுது. பல சமயங்கள்ல வந்து இந்த நிர்வாக அனுபவத்துல உள்ளவங்களை வந்து நிர்வாக அனுபவத்தை விடுங்க, தேவர் மகன்கிற படத்துல வந்து ஒரு காட்சி வரும். இவர் வந்து நாசர் வந்து கொஞ்சம் குத்தலா பேசுவார். இவர் கமல்ஹாசன் வந்து இன்னொரு தெலுங்கு பெண்ணு ஒன்று கல்யாணம் பண்ண போற மாதிரி இருக்காருனால கொஞ்சம் குத்தலா பேசணும்னா இவர் பதட்டத்தோட எந்திரிப்பார் கமல்ஹாசன் பதில் சொல்றதுக்கு. உடனே அவங்க அப்பா சிவாஜி கணேசன் வந்து அவர் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைப்பார். அந்த சிவாஜி கணேசன் பதட்டத்தை பார்க்கணும். அவன் கலகம் பண்றதுக்குனே வந்திருக்காண்டா, நீ உட்காருன்னு திரும்ப. ஏன்னா அடுத்த ஒரு வார்த்தை சொன்னோன்னா அதை பயன்படுத்தி அந்த இடத்துல 2 கொலை விழுந்துரும். அந்த பெரியவருக்கு தெரியும். ஏன்னா இத்தனை வருஷமா அந்த மண்ணில் இருந்தவர்ல, அவருக்கு வந்து அது தெரியும். இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பதறது அப்படி. இதை விட்டா இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்கும் இந்த சமுதாயத்துலன்னு தெரியுது நமக்கு. எவ்வளவு தவறுன்னு சொல்லி தெரியுது. ஆனா செய்யறாங்க, சர்வசாதாரணம் செய்யறாங்க. ரொம்ப தப்பு. சட்டத்தின் ஆட்சி மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னு நாமும் தினசரி பேசிட்டு இருக்கிறோம் சார். அதை தொடர்ந்து பேசிட்டும் இருப்போம். அவங்களுக்கு ஒண்ணுதான் சொல்லுவோம், சட்டப்படி நீங்கள் ஆள வேண்டும், இஷ்டப்படி ஆளக்கூடாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். நாளைக்கும் தொடர்ந்து பேசுவோம். ஓகே, வணக்கம். வணக்கம். நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.